ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, சவாலாக சொல்கிறேன் தங்கமே, வரும் 23/12/23க்குள் இன்னும் ஒரு வாரத்திற்குள் உன் வீட்டில் நல்லது ஒன்று நடக்கப் போகிறது தங்கமே. இப்போது நான் சொல்வதை நம்ப மறுப்பாய். ஆனால் நடந்த பின், அந்த நிகழ்வு நடந்த பின் 1000 முறை எனக்கு நன்றி சொல்லப் போகிறாய். இது உறுதி தங்கமே, உறுதி. செல்வமே, நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ அதிகம் காயங்களையும் வலிகளையும் சந்திக்கிறீர்கள். உண்மைதானே? காயங்களையும் வலிகளையும் தான் சந்தித்துக் கொண்டிருக்கிறாய். செல்வமே, அங்கேதான் உன்னுடைய வாழ்க்கையின் பாடமே ஆரம்பிக்குது. எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கு நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லவர்களாக இருக்க வேண்டும், எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக நீ வாழ்க்கையில் நன்றாக இருப்பாய். இதை பின்பற்று தங்கமே, வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும். நேற்று நடந்த இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியை அடைவதற்காக இன்றைய நாளை நீ நம்பிக்கையோடு தொடங்கி உள்ளாய்தானே? அப்போ வெற்றி நிச்சயம் கிடைக்கும் தங்கமே. ஏன்னா வெற்றிக்கான ஆயுதம் அனுபவம். அதை யாராலும் உனக்கு தேடித்தர முடியாது. அதற்கு நீ பல எதிரிகளை சந்திக்க வேண்டும், அதற்கு நீ பல துரோகிகளை சந்திக்க வேண்டும், அதற்கு நீ பல தோல்விகளை சந்திக்க வேண்டும் தங்கமே. நல்லா தெரிஞ்சுக்கோ. நடக்கும் என்று நினைத்துக்கொண்டு, நடக்கும் என்பதில் நம்பிக்கை வைத்துக்கொண்டு விடாமுயற்சியோடு செய். வெற்றி நிச்சயமாக ஒரு நாள் உன்னை தேடி வரும். செல்வமே, தன்னால் முடியாது என்று நினைப்பவன் வெற்றி பெற தவறி விடுவான். நல்லா தெரிஞ்சுக்கோ. தன்னால் முடியும் என்று நம்பிக்கை வைத்து முழு முயற்சியோடு பாடுபடுபவன் மற்றவர்கள் விட்ட வெற்றியையும் சேர்த்து பெற்றுக்கொள்வான். என் பிள்ளை, நீ 2வது தரத்தில் தான் உள்ளாய். அதனால் அனைவரோட வெற்றியும் உன் கைக்குள் ஒட்டுமொத்தமாக கிடைத்துவிடும். செல்வமே, மண்ணில் விழுவது அவமானம் இல்லை. விழுந்தால் முயற்சி செய்து விதையாக மாறி பெரு விருட்சமாக எழு தங்கமே. உன்னால் முடியும் வரை முயற்சி செய். உன்னால் முடியாது போனால் பயிற்சி எடுத்துக்கொள். முயற்சி செய்ய சிறு நொடி கூட நீ தயங்கக்கூடாது. முயற்சி செய்யும் போது தடைகளும் உன்னை தலை வணங்கும் தங்கமே. ஏன்னா முயற்சி என்பது விதை போல. அதை விதைத்து கொண்டே இரு. விதைத்தால் மரம், இல்லையேல் நிலத்திற்கு உரம்னு நினைச்சிக்கோ தங்கமே. உன் முயற்சிகள் உன்னை பல முறை கைவிட்டு உள்ளது. நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். ஆனாலும் நீ ஒருபோதும் முயற்சியை கைவிடாமல் முன்னோக்கி சென்று கொண்டுதான் இருக்கிறாய். முயற்சி தான் உனக்கான வெற்றியை உன்னிடம் அழைத்து வரப்போகிறது. அதனால் தான் சவால் விட்டு சொன்னேன், உனக்கான ஒன்று நல்லது நடக்கப் போகிறது என்று. முயற்சியும் பயிற்சியும் உன்னிடத்தில் இருக்குமானால் உன்னிட இலக்கினை நீ வெகு சுலபமாக அடைந்து விடுவாய். வெற்றியின் ரகசியம் உன்னில் நீ நம்பிக்கை வைத்து விடாமுயற்சி செய்வதுதான். வாழ்க்கையில் நீ உயரத்தை அடைவதும் ஒன்றுமில்லாதவனாக இருப்பதும் உன் முயற்சியில் மட்டுமே தங்கியிருக்கிறது. முயற்சி இல்லாமல் உன்னில் நம்பிக்கை வைப்பது கால்கள் இல்லாமல் நெடுந்தோறும் நடப்பதற்கு போன்றதாகிவிடும். செல்வமே, வாழ்க்கையில் உன் முயற்சி தோற்கலாம் என்று நீ நினைத்து துள்ளாய். வாழ்க்கையில் உன் முயற்சி தோற்கலாம், ஆனால் நீ முயற்சி செய்வதை தோற்று போக விட்டு கூடக்கூடாது. நீ ஒரு முயற்சியை எடுத்துள்ளாய், எனக்கு தெரியும். அந்த முயற்சியை நீ செய்து கொண்டே போ. தடைகள் பல வருகிறது, எனக்கு தெரியும். அதை அழிக்க நினைக்கிறார்கள், எனக்கு அதுவும் தெரியும். நீ முயற்சி செய்வதை தோற்று போக விட்டு விடாதே. முயற்சி செய்வதை நிறுத்துவதுதான் உண்மையான தோல்வி. செல்வமே, ஏற்றம் வரும்போதும் இரக்கம் வரும்போதும் முன் கூடவே இருக்கும் ஒரு நண்பன் யாரு? உனது முயற்சியும் நம்பிக்கை மட்டும்தான். எப்போதும் இவர்கள் விட்டுவிட மாட்டார்கள் உன்னை. உன்னால் இயன்றவரை முயன்று விடு. நீ வாழ்க்கை சரித்திரமாக வாழ வேண்டும் தங்கமே. வெற்றி என்னும் உயரத்தை அடைய உனக்கு வழிகாட்டும் வழிகாட்டிதான் உன் தோல்வி. தோல்வியை கண்டு துவளாதே. தோல்வியை கண்டு கீழே விழுந்து விடாதே. உன் தோல்விகளை கண்டு கலங்காமல் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இரு. நீ எடுத்த முயற்சியில் ஒரு தோல்வி வந்துவிட்டது, எனக்கு தெரியும். அந்த தோல்வியை கண்டு துவங்காமல் அடுத்த அடி எடுத்துவை என்றுதான் சொல்கிறேன். அடுத்த பாடத்தை கொடுக்கும். அது அமோக வெற்றியை தரும். செல்வமே, வரலாறு உன் பெயரை சொல்லணும்னா நீ பலமுறை என்னை தேடி வர வேண்டும். இப்படி யார் சொல்வார்கள்? உன் முயற்சி தான் சொல்வார்கள். முயற்சி 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 எடுத்துக்கொண்டே இருக்கால் நீ கண்டிப்பாக வெற்றியை அடைந்து விடுவாய்.
உன் வெற்றிக்கான ஒவ்வொரு வாய்ப்பும் உன் ஒவ்வொரு முயற்சியிலும் உன் நம்பிக்கையிலும் தான் ஒளிந்திருக்கிறது. தங்கமே, வாழ்க்கை என்பது நீ ஒருபோதும் எதிர்பார்ப்பது போல அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல் நிச்சயம் உன்னால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். எப்போது? நீ முயற்சி செய்தால் மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். தங்கமே, உயிர் வாழ்ந்து கொண்டிருப்பவன் எல்லாம் மனிதர் அல்ல. தன் உயிர் இருக்கும் வரை முயற்சி செய்து கொண்டிருப்பவன் தான் மனிதன், மகா மனிதன், மாமனிதன். தங்கமே, நீ மாமனிதன் என்று எனக்கு தெரியும். செல்வமே, நீ எடுத்த இலக்கை அடையப் போகிறாய். ஆம் தங்கமே, இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நீ கவனத்தோடு இருக்க வேண்டும். நீ எதை சொல்கிறாய் என்பதை விட யாரிடம் சொல்கிறாய் என்பதுதான் முக்கியம். காத்திரு. நடக்க இருப்பது மிக சரியான நேரத்தில், சரியான தருணத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்தோடு நடக்கப் போகிறது. மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் இல்லாதவரை நீயாகத்தான் இருக்கணும். நீ உனக்கு உண்மையாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். ஒரு சில வழி அல்ல, பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டே இருக்கும். நீ உண்மையாக இல்லாதவரை நீ எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லையே. எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை விட இருக்க விடுவதில்லை என்பதுதான் உண்மை. எனக்கு தெரியும் உன்னை பற்றி. ஒரே மாதிரி உன்னை இருக்க விட மாட்டுகிறார்கள். தங்கமே, தவறான பதிலை கூட மௌனம் மிக சிறந்தது. தவறான பதிலை தந்துவிடாதே. மௌனம், புன்னகை, அதுதான் சிறந்தது. எதிரியை அடக்குவதை விட உன் நாக்கை அடக்குவதுதான் மிக மிக சிறந்தது. பார்த்து பேசு, கவனமாக இரு, எச்சரிக்கையோடு இரு. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்கும் தானாக அமையாது. நாம் தான் அமைத்துக் கொள்ளணும். உன்னுடைய அனைத்து பிரார்த்தனைகளுக்கும் பின்னால் ஒரு சில ஆசைகள் ஒளிந்துள்ளது, எனக்கு தெரியும். நீ ரசனையோடு ஒத்து வரும் ஒருவர் கூட உன்னை சுற்றி இல்லாமல் இருப்பது ஒரு வகை தனிமைதான். தனிமையில் தான் இருக்கிறாய். யோசித்து பேசு. உயிர் வாழ்வது உயிர்கள் மட்டுமல்ல, வார்த்தைகளும் தான். வார்த்தைகளுக்கும் உயிர் உண்டு தங்கமே. நீ வார்த்தையை விடக்கூடாது என்றுதான் சொல்கிறேன். மற்றவர்கள் பேசினால் அவருக்கும் உனக்கும் என்ன வித்தியாசம்? செல்வமே, நம்மில் பலரும் ஏங்கும் வாழ்க்கை கண்ணை மூடினால் தூக்கம் வருகிற மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திடணும். துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய். வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கைதான் துரோகிகளை உனக்கு காட்டிக் கொடுத்தது. பழகிய பின் ஒருவர் அழகாக தெரிகின்றாள் என்றால் அந்த அழகு அவர்களுடைய குணத்தோடு வெளிப்பாடு. வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது, அதே நேரத்தில் அமைதியாக இருக்கவும் கூடாது. இரண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது. பேசும் இடத்தில் பேசு, அமைதியாக இருக்க வேண்டிய இடத்தில் அமைதியாக இருந்து விலகிவிடு. எத்தனை பேர் என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்தது போல் வாழ்வதில் இருக்கிறது உனக்கான அடையாளம். உனக்கான அடையாளத்தை காட்டிவிடு. உனக்கான சந்தோஷத்தை அடுத்தவரிடம் மட்டும் தயவு செய்து தேடாதே. அது உனக்கு தனிமையை மட்டுமே தரும். உன் சந்தோஷத்தை உன்னுள் தேடு. சந்தோஷமாக இருப்பாய். கேட்க மட்டும் தெரிந்த காதுகளும் பதில் பேசாத வாயும் எப்போதும் எல்லோருக்கும் தேவைப்படுகிறது தங்கமே. சிலரோட மௌனங்கள் சிலருக்கு கேள்வியாகுது. சிலரது கேள்விகளுக்கு சிலரது மௌனங்கள் பதிலாகுது. யோசித்து பார், உனக்கு புரியும். வாழ்க்கையை நிம்மதியாக வாழ விரும்பினால் முதலில் அனைத்தையும் இழக்க தயாராகு. தவறில்லை. காயங்கள் இல்லாமல் காலம் எதையும் வாழ்க்கையில் கற்றுக் கொடுப்பதில்லையே. காயமில்லாமல் நீ வாழ்க்கை வாழ்ந்து விட முடியுமா? ஏன்னா வாழ்க்கை கற்றுக் கொடுக்கும் பாடம் காயத்தில் இருந்துதான். மனதை காயப்படுத்தும், உடலை காயப்படுத்தும், புண்படுத்தும் தங்கமே. சிலரை வாழ்க்கையில் பிடிக்காது என்றாலும் வெளுக்க முடியாதே. சிலரை மிகவும் பிடிக்கும், ஆனாலும் அருகில் இருந்து விட முடியாது. புரிதல் ஒன்றுதான் அன்பை உணர்த்தும். பேசிக்கொண்டே இருந்தால் உனது பலவீனமும், மௌனமாக இருந்தால் மற்றவர்கள் பலவீனமும் உனக்கு நிச்சயமாக தெரியும். எனவே கடந்து போனதை நினைத்து கவலைப்படாதே. கவலை வேண்டாம் என்பதற்காகத்தான் அது கடந்து போனது. நல்லா தெரிஞ்சுக்கோ. எதையும் தேடி போகாதே. உனக்கு தகுதி இருந்தால் அது உன்னை தேடி வரும். உன் எல்லை எதுவென்று உன் மனதிற்கு தெரியும் போது அடுத்தவர்களோட விமர்சனத்தை பற்றிய கவலை உனக்கு எதற்கு? தேவையில்லை. எதிர்பார்ப்பதை விட எதிர்கொள்வதை கற்றுக்கொள். இங்கு எதிர்பார்க்கும் வாழ்க்கை கிடைப்பதில்லை, எதிர்கொள்ளும் வாழ்க்கை தான் கிடைக்கிறது. செல்வமே, இன்னும் 7 நாட்கள் பொறுத்தது உன் வீட்டில் நல்லது ஒன்று நடக்கப் போகிறது. நிச்சயமாக என்னிடம் ஓடோடி வந்து, சாயப்பா எனக்கு நன்றி கூற, உங்களுக்கு நன்றி கூற ஓடோடி வந்து விட்டேன் என்று கண்ணீர் மல்க, ஆனந்த கண்ணீரோடு என்னிடம் சாயப்பா என்று
ஓடி வருவாய் ஆலயத்திற்கு. ஆம் செல்லமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.